நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 28 வயதுக்கு பிறகு திருமணம் செய்வதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்று நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? I got married when I turned 24. சரி. I was able to run my family quietly. ஆஹா. Through advice of my parents, especially my mother. Okay. என்னுடைய அனுபவத்துல 30 தொட்ட பிறகுதான் மனைவின்னா என்ன நேசிக்க ஆரம்பிச்சேன் நான். வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு இது. லைஃப்னா என்ன ஏது அப்பதான் என்னோட வைஃப் என்ன she started to love me. So 30 years till then we were enjoying, just we didn't fight. நான் எங்கள்ட்ட இஷ்யூஸ் ஏதோ பிரச்சனை எல்லாம் எதுவும் இருந்தது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 30th பிறகுதான் ரொம்ப நேசிச்சேன், அவங்களும் ரொம்ப நேசிச்சாங்க. எனக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சது வாட் இஸ் லைஃப். ஆட்டோமைக் கொடுங்க, சாட்டை கொடுங்க. நான் 24 வயசுல கல்யாணம் பண்ணேன். பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, லவ் அண்ட் அஃபெக்ஷன்ங்கிறது எனக்கு ஒரு 27 28க்கு மேல தான் புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறாரு அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றாரு. அதாவது நான் எனக்கும் 26ல மேரேஜ் ஆச்சு. நான் என்னோட வைஃப் டே 1ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஃபேக்ட். நான் இது வந்து இதுக்கோசம் சொல்ல, இன்னைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு வந்து நான் 30 இயர்ஸ்ல தான் லவ் பண்ணும், 35 இயர்ஸ்ல தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா நீங்க வந்து 6 வருஷம் ஆச்சு உங்க வைஃபை புரிஞ்சுக்கிட்டு. நான் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, the time only that is the appropriate age. இல்ல சார், அப்படி பாத்தீங்கன்னா லவ் பண்றதுக்கு வெயிட் the infertility அப்புறம் இந்த செக்ஸுவல் லைஃப்ல எல்லாம் வந்து ஒரு இது அதெல்லாம் ஏன்னா according to survey it's in the world after when guys crosses his 30 he gets no eligibility. இல்ல டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டவங்க தான் நிறைய பேர் குழந்தை பிறக்காம இருந்து கஷ்டப்படுறவங்க நிறைய அவங்க தான். டாக்டர்கள் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் நம்ம அது மாதிரி ஆளு நம்ம பேசக்கூடாது. 28க்கு முன்னாடி தான் நிறைய வந்து டிவோர்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வந்து 28 முன்னாடி தான் வருது. இல்ல சார், அது ஒண்ணு இல்லவே இல்ல. இப்ப நீங்க பாருங்க, டிவோர்ஸ் இஷ்யூ பாத்தீங்கன்னா before they turned 28 much cases in that age in the term. அதுக்காக 30th ஓவர் வந்துட்டு நான் வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லல. ஆனா ஜாஸ்தியா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா before they reach 28 அது இருக்காங்க. அதுக்கு என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்ற அந்த பாயிண்ட் வந்து ஓரளவு வேலிட் தான். ஏன்னா அந்த பிஃபோர் 28 தான் அந்த உடனடியாக டிவோர்ஸ்க்குலாம் போறது, அந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. டேட்டா வைஸுமே ஓரளவு கிட்டத்தட்ட அது ரைட்டு தான். இதுக்கு யார்ட்ட பதில் இருக்கு? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புரிந்து கொள்ளுதலுக்கான வயது, விட்டு கொடுத்தலுக்கான உண்மை, அது லவ் பண்றதுக்கு வயசு வேணாம். ஆனா ஒரு பெண்ணை அவளுடைய பார்வையில் இருந்து என்னுடைய ஈகோலாம் விட்டுட்டு அவளை ஒத்துக்கிறதும் ஏத்துக்கிறது, ஆண் வந்து அதே மாதிரி ஏத்துக்கிறது புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் ஒரு 28 வயசு தான் வரும். ஈகோக்கும் வயசுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன பொறுத்தவரை ஈகோக்கும் வயசுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வந்து தனி மனுஷனோட செப்பரேட்டான ஒரு விஷயம். ஒரு கேள்விதான். இவர் ஒரு பாயிண்ட் எங்க வைக்கிறார், இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து யங் ஏஜ்ல தான் ஏற்படுது, பிஃபோர் 28 அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யார்ட்ட பதில் இருக்கு? 25-26 வயசுக்குள்ள வந்துட்டு பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். இந்த ப்ரோக்ராம்காக படிச்சுட்டு தான் வந்தேன். அதுல என்ன சொல்றாங்க, 25 to 27 இந்த ஏஜ் குரூப்ல மேரேஜ் பண்றவங்க அவங்க வந்து இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் எதுலயுமே போறது இல்ல. தே டு நாட் ஹேவ் எனி இன்ஃபெர்டிலிட்டி சார். அந்த ஃபிடிலிட்டி, அவங்களோட அந்த சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அவங்க கிட்ட அவங்க வந்துட்டு ப்ரீவியஸ் ஆன அஃபேர்ஸ் எதுவும் இல்லாததுனால அவங்களோட டிவோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரேதர் 30க்கு மேல கல்யாணம் பண்றவங்க வந்துட்டு ப்ரீவியஸா ஏதாவது அஃபேர்ஸ் இருந்துட்டு அந்த அஃபேர்ஸ்னால வந்துட்டு அவங்களோட கல்யாண முறை பாதிக்கப்படுது. I would like to opposite. Yes, please. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, மொரிஷியஸ்ல இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்தையும் இருக்கிறாங்க. So I have a lot of friends when I was working there. அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன நம்மளாம் பிளேம் பண்றாங்க. நீங்க how do you get married before you turned 26 or 27? How are you having capability to run your family அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே 30th டர்ன் பண்ண பிறகுதான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. இப்ப நீங்க ஸ்ரீலங்காவை பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா 28 29 தான் இருப்பான். 25 இருந்தாங்களே they will be laughing at them. எஸ், மலேசியாவில் அப்படிதான். நீங்க மலேசியாவில் பாத்தீங்கன்னா 30, நம்ம இனத்தை பார்த்தா மற்ற ரேஸ்க்கெல்லாம் போவேன். நம்ம தமிழ் இனத்துல 30th டர்ன் பண்ண பிறகுதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் கூட கேட்டேன் என்னன்ட்டு, எனக்கெல்லாம் நான் 24 வயசுல கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்க வீட்டுல லெட்டர் திருமணம் போறப்பாங்கன்னா இல்ல அது நீ பண்ணிக்கனே, ஆனா நீ அதை உணர்வாய். நீ ஒரு 30க்கு பிறகு அது எப்படி ஃபேமிலி ரன் பண்றதுங்கெல்லாம் அதுக்கு தான் வரும். அதனால எங்க இதுல நாங்க அப்படி பண்ணிக்குவோம். 30 வயசுல வந்து எனக்கு தெரிஞ்சு பணத்தை தான் நிறைய பாக்குறீங்க சார். 30 இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? எனக்கு வந்து நான் இவ்வளவு சேலரி